யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசேஷ தன்மைகளை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். தொடர்ந்து அதே 3 காரியத்தை சற்று ஆழ்ந்து படிக்கப் போகிறோம் இந்த நாளிலே. He was touched by his divine presence. He was filled by his divine grace. He was guided by his divine vision. Served him with divine guidance. தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல், தெய்வீக தரிசனத்தோடு சேவை செய்த பவுல், தெய்வீக பிரசன்னத்திலே தொடப்பட்ட பவுல் என்ற காரியத்தை இன்னும் சற்று நாம் பார்க்கலாம். தேவ பிரசன்னத்திலே தொடப்பட்ட நபர்கள் என்று பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது யாக்கோபு என்ற அந்த மனிதனுடைய சம்பவத்தை நாம் மறக்க முடியாது. ஒரு சந்திப்பு, அவன் தகப்பனை ஏமாற்றினான், சகோதரனை ஏமாற்றினான், மாமனை ஏமாற்றினான். ஆனால் இங்கே ஆண்டவரை சந்திக்கிற வேளையிலே ஆண்டவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஒத்துக்கிட்டான். ஏன்னா அப்பா கிட்ட யாருன்னு கேட்கும் பொழுது அவன் யாக்கோபுன்னு சொல்லல, ஏசா என்று பேர் மாற்றி சொன்னான். ஆனால் ஆண்டவர்கிட்ட பேர் மாற்றி சொல்லல. Better to be honest when you are in the presence of God if you want a breakthrough. So உன் பேர் என்ன? யாக்கோபு, ஏமாற்றுகிறவன் தான் ஆண்டவரே. அப்படியா? ஒத்துக்கிட்டியா? வெரி குட். உன் பெயரை மாற்றுகிறேன், இஸ்ரவேல். I will change your name. அந்த பேரில் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் தான் கோத்திரங்கள். ஆமென். One encounter with God. அவன் பேர் மாறி போச்சு, அவன் கேரக்டர் மாறி போச்சு. நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் நடையும் மாறி போச்சு. ஆண்டவர் அவனை ஆழமாய் தொட்டார். Touched by his divine presence. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை சந்தித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு பர்சனல் சேஞ்ச், லைஃப்ல என்ன செய்ய வேண்டும் என்ற priority change, purpose of God was revealed, character was changed. ஏசாயா 6ஆம் அதிகாரம். touched by his divine presence, தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்படுகிற அனுபவம். சகேயு என்ற ஒரு மனிதன், ஜக்கேயஸ், இயேசு அந்த வழியாக வருகிறார், எரிகோ வழியாக. சகேயு என்ற ஒரு மனிதன் மரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். உயர் அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று நாம் இமேஜின் பண்ணிக்கொள்ளலாம். வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றால் அதுதான், சீஃப் ஆஃப் தி டாக்ஸ் கலெக்டர்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ற ஒரு ரேங்க், கவர்மெண்ட் அஃபீஷியல், சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். நிறைய
பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சவன், கரப்டட் மேன், a government official during the time of Jesus. இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அப்படியே மரத்தில் உட்கார்ந்து அப்படியே எட்டி பார்க்குறான். இயேசு அந்த இடத்துல வந்து அவனுக்காக நின்று இறங்கி வா என்று அழைத்து உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தான் என்று லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். But you know what? When he is walking with Jesus, change takes place. ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா நான் 4 மடங்கு திருப்பி தரேன். நீ யாரையாவது ஏமாத்தினியான்னு கேட்டாரா? நீ யாரையாவது ஏமாத்தி இருந்தா நீ திருப்பி கொடுத்துடணும்னு சொன்னாரா? நோ நோ. He just was walking with Jesus. A closer walk with Jesus will always leave you changed. உண்மையா தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். ஐசாயா சாப்டர் 6. ஆண்டவருடைய சமூகத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கவரை பார்த்தான். பரிசுத்தர் 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 என்ற வெளிப்பாடு வந்துச்சு. அப்படிதான் துதிச்சான். When he had the revelation of the holiness of God, he saw the unclean aspect of his life. See, for people to live a holy life, they should have a revelation of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு இல்லை. அதனால தான் லைஃப் சேஞ்சஸ் உண்டாகிறது இல்லை. எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் உங்களுக்கு ரெவலேஷனாக வருகிறதோ அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரும். யெகோவா ஈரே என்ற ரெவலேஷன் இருந்துச்சுன்னா ப்ரொவிஷன், உங்களுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படுகிற காரியத்திலே பிரேக் த்ரூ வரும். ஹோலினஸ் ஆஃப் காடை குறித்த ஒரு ரெவலேஷன் வந்தால் உங்கள் லைஃப்பில் பரிசுத்தம் வரும். ஆமென். யெகோவா ஷாலோம் என்ற தேவனை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டானால் உங்களுக்கு கலக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது. யூ வில் பி பீஸ்ஃபுல். யெகோவா ராஃபா என்ற தேவனுடைய வெளிப்பாடு உண்டானால் டிவைன் ஹீலிங், பிரேக் த்ரூ, சரீர சுகவீனத்தில் பிரேக் த்ரூ உண்டாகிறதை பார்ப்போம். ஸோ தேவனுடைய ஃபேசட்ஸு, கேரக்டர்ஸு, அவருடைய தன்மைகள் ஏராளம் இருக்கிறது. ஒருவரும் தேவனை முழுமையாக அறிந்ததில்லை. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீட் டு நோ காட் மோர். தேவனை அறிந்து கொள்ள அந்த ஆஸ்பெக்டில் ஒரு ரெவலேஷன் வர 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 நமக்கு அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் பிரேக் த்ரூ வரும். தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள நம்முடைய லைஃப்பில் சேஞ்சஸ் உண்டாகும். touched by his divine presence. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அனுபவம் இருந்தது. யாக்கோபு, ஏசாயா, சகேயு ஆகிய மனிதர்களுடைய ஜீவியம். சமாரியா ஸ்திரீ, the Samaritan woman, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரே ஒரு சந்திப்பு. இயேசுவை சந்தித்தாள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஜீவியம் மாறிவிட்டது. One encounter with God can leave us changed forever. தேவ பிரசன்னத்தினாலே பவுல் தொடப்பட்டான். தேவ பிரசன்னம் ஆக்சஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா? Do we have access to the presence of God? Oh yes. தேவ சமூகத்துக்கு ஆக்சஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு உள்ள திருச்சபை விசுவாசிகளாகிய நாம், நமக்கு தேவ பிரசன்ன ஆக்சஸ் இருக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4 verse 15-16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற
பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர், புரிந்தவர். We can boldly enter his throne of grace. வசனம் 16. ஆதலால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் புரிந்த பிரதான ஆசாரியர், அதையெல்லாம் கடந்து வெற்றியாய் கடந்து வந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். Boldly enter the throne of grace. There is an invitation for you and me. Brothers and sisters, கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம். பயந்து அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை. Boldly enter the throne of grace in times of need. Are you in a time of need? And you are helpless? The Bible says in times of need, boldly enter the throne of grace. அவருடைய சமூகம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. His presence is open for us. நமக்கு திறந்த நிலையிலே இருக்கிறது. God has time to listen. Do you have time to pray? என்னுடைய வீட்டில் அந்த ஒரு வால் ஹேங்கர் இருக்கிறது. ஒரு இடத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நான் பார்த்த ஒரு வால் ஹேங்கர், அது எனக்கு பிடித்திருந்தது என்று நான் சொன்ன உடனே அதை எடுத்து கொடுத்து விட்டார்கள். I have it even today in my house. God has time to listen. Do you have time to pray? தேவனுக்கு உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு நேரம் இருக்கிறது. உங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்கிறதா? Something to think about. முழு அண்ட சராசரங்களை, யூனிவர்ஸ் எல்லாம் படைத்த தேவன், எல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸையும் அவர் பார்த்து சரியாக நடத்துகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் நேரம் கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்குத்தான் நேரம் கொடுக்க முடியாமல் இருக்குல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Spend time with God. Learn to be in His presence. அவருடைய சமூகத்திலே இருக்க பழகுங்கள். Be touched by His divine presence. Life will change. It will never be the same again. Your perspective will change. Your character will change. Your circumstances will change when Jesus is brought into the circumstance. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், கண்ணோட்டத்தை மாற்றுகிறவர், ஜீவியத்தையே மாற்றுகிறவர். இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே கிருபையை குறித்து அதிகம் பேசுகிறார் என்று நான் போன எபிசோட்லேயே சொன்னேன். கவனிங்க. Paul says to Timothy, வளர்ந்து வருகிற தலைவனுக்கு மூத்த ஊழியராகிய பவுல் கொடுக்கிற ஆலோசனையை கவனிங்கள். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. Be strong in the grace of God. என்னது? Be strong in the grace of God. Be strong in leadership. சொன்னாரா? Be strong in financial status. சொன்னாரா? Be strong in authority. சொன்னாரா? என்ன சொல்லுகிறார்? Be strong in the grace of God. The fact that he says be strong in the grace of God tells me that you can be weak in the grace of God. கிருபையிலே பலப்படு என்று சொல்லப்பட்டதுனாலே கிருபையிலே பலவீனமாய் இருக்க முடியும். Encouraging you, people of God, தேவ ஜனமே, கிருபையிலே பலப்படுங்கள். கிருபையில பலப்படுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு பிரசங்கம் முடிந்த பிறகு ஊழியர்கள் என்ன சொல்லி முடிக்கிறார்கள்? சபை ஆராதனைகளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், may the grace of our Lord Jesus Christ. ஊழியர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறதுனால உங்களுக்கு வந்துடாது. ஊழியர்கள் அப்படி சொல்றதுனால வந்துடாது.
கிருபைக்கு பாத்திரவான்களாக இருக்க தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கரெக்ட்? You must humble yourself to be able to receive the grace that God wants to pour into your life. உங்க வாழ்க்கையில தேவ கிருபையை தேவன் ஊற்றணுமா? தாழ்த்தணும். தைரியமாய் தேவ கிருபை இருக்கிற இடத்திற்கு வரணும். throne of grace என்று போட்டிருக்கிறது. கிருபாசனம் is presence. உள்ள நுழையணும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு போட்டிருக்கல சங்கீதத்தில். கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கணும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். goodness and grace will follow all the days of your life. புலம்பல்ல வாசிக்கிறோம் இல்லையா? his grace is new every morning. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் அவரை தேட வேண்டும். அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரேஸ் கிரேஸ் என்ற ஆங்கில வார்த்தையை ஒருவர் இப்படியாக விளக்கி சொன்னார். காட்ஸ் ரிச்சஸ் at Christ's expense. God's riches at Christ's expense. கிறிஸ்துவனுடைய விலைக்கிரயத்தினாலே தேவனுடைய அந்த பொக்கிஷம் நமக்கு அருளப்படுகிறது. அதுதான் கிரேஸ். தகுதியில்லாத ஒருவனுக்கு அளிக்கப்படுகிற வெகுமதி என்று இன்னொருவர் விளக்கி சொன்னார். தகுதியில்லாத ஒருவருக்கு அளக்கப்படுகிற ஒரு காரியம், அது தகுதியில்லாத காரியம்தான். ஆனாலும் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய சில காரியங்களை, அதாவது you cannot earn grace but you can position yourself for grace. நீங்கள் கிருபையை சம்பாதிக்க முடியாது. the fact it is grace, you cannot earn it but you can position yourself for it. நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளலாம். நீங்க சம்பாதிக்க முடியாத கிருபையை, அது அவர் அருளுகிற காரியம். ஆனால் அவர் அருளும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். கிரேஸ் கிரேஸை குறித்து நான் இன்னொரு முறை தெளிவாக விரிவாக நான் பேசப் போகிறேன். ஏனென்றால் கிரேஸ் பிரீச்சிங் என்று ஒன்று இருக்கிறதை பிரசங்கிமார்கள் எச்சரிக்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாட் இஸ் திஸ் கிரேஸ் பிரீச்சிங்? பைபிளில் கிரேஸ் சொல்லப்பட்டிருக்குல்ல, எஸ், பட் கிரேஸை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். வேதத்தில் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்து முத்தமிட்டது என்று வாசிக்கிறோம். கிரேஸ் அண்ட் ட்ரூத் கிஸ்ஸிங் ஈச் அதர். ஆமென். வேர் இஸ் த ட்ரூத்? அந்த பேலன்ஸ் வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை குறித்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டீச்சிங் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து நான் வார்னிங் கொடுக்க போகிறேன். ஐ வில் கம் டு த ஆஸ்பெக்ட் ஆஃப் டிசெப்ஷன். கடைசி காலத்தை குறித்து உண்டாகிற எச்சரிப்பை குறித்து நான் பேசும் பொழுது, டிசெப்ஷனை குறித்து பேசும் பொழுது, ஐ வில் டாக் அபவுட் திஸ் ஹைப்பர் கிரேஸ், ஹைப்பர் ஃபேத், ஹைப்பர் ப்ராஸ்பெரிட்டி, மிகைப்படுத்தப்பட்ட செழிப்பின் உபதேசம். செழிப்பு பைபிளில் இருக்கா? எஸ். விசுவாசம் பைபிளில் இருக்கா? எஸ். ஆனால் மிகைப்படுத்தப்பட்ட விசுவாசம், நேம் இட் அண்ட் கிளைம் இட், பிளாப் இட் அண்ட் கிராப் இட், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அறிக்கையிடு எதையும் பெற்றுக்கொள்வாய், தொட்டு ஜெபம் பண்ணு, கிளைம் இட். இப்போ இன்னொரு காரியம் இருக்குது. என்னது? ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ. கவர்மெண்டல் ப்ரேயர்ஸும்பாங்க. எஸ், ஐ பிலீவ் there is governmental prayers when the authority comes upon you. சும்மா எதுக்கு இடத்துல ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ, ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ. We'll come to all that nonsense when we talk about deception. வஞ்சகத்தை குறித்து பேசும் பொழுது நான் உங்களுக்கு அந்த காரியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரேஸ். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். 2 சம்பவத்தை சொல்லுகிறேன். 1998 ஜூலை மாதம் நான் பீகாருக்கு போயிருக்கும் பொழுது, முதல்ல பீகாரில் ஒரு கன்சல்டேஷன் வச்சுருக்கிறாங்க. பீகாரை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டேஷன். அதில் அநேக பீகார் மிஷன் ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் வந்திருந்தாங்க. நான் முதல்ல இந்த பீகாருக்கு
98 ஜனவரி போனேன். அதற்கு பிறகு ஜூலையில் இந்த கன்சல்டேஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னு போனேன். தகவல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன உடனே அந்த 3 நாள் கன்சல்டேஷனில் தான் ஆண்டு பாரம் கொடுத்தாரு பீகாரை குறித்து. இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால 23 ஆண்டுகளாக 99 ஃபர்ஸ்ட் மிஷினரி அனுப்பணும். we are involved. இந்த மிஷினரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதற்காகத்தான் பிரத்யேகமாக இந்த மாதத்திலிருந்து ஆல் நைட் ப்ரேயர், இன்ஃபேக்ட் we call it full night prayer. ஏனென்றால் 8 மணி நேரம் ஜெபம். வருகிற வெள்ளிக்கிழமை 13th ஆகஸ்ட், 2வது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்திலும் முழு இரவு ஜெபம், full night prayer, 9:30 to morning 5:30. அன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் நமக்கு ஜெபம் இருக்கும். அந்த நாளிலே நமக்கு சத்தியம் டிவியில் நம்முடைய வாழ்வும் வசனமும் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகாது. ஏனென்றால் அந்த நாளிலே இரவு இதே டைமில் மோகன் அண்ணனுடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மந்த்லி ஒன்ஸ் நடக்கிற ஒரு வியாபாரிகளுக்காக நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறபடியினாலே நமக்கு செகண்ட் ஃப்ரைடே நமக்கு இருக்காது. பட் நமக்கு செகண்ட் ஃப்ரைடே இரவு 9:30 மணியிலிருந்து அதிகாலை 5:30 மணி வரைக்கும் 8 மணி நேரம் முழு இரவு ஜெபம் இருக்கும். இதில் என்ன நடக்கும்? இந்த முழு இரவு ஜெபத்தில் we will have prayers for vision 2030, தரிசனம் 2030க்காக விசேஷமாக. அது பெரிய தரிசனம். 10,000 ஜெப பங்காளர்கள் இதற்காக சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். 2000 3000 பிரேயர் பார்ட்னர்ஸ் விஷன் 2030க்காக, சபையில்லாத கிராமங்களிலே சபைகள் என்ற ஒரு மாபெரும் தரிசனம். இதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறதற்காக. 2வது, ஆண்டுடைய கிருபையினால பீகாரில் எங்களுக்கு மிஷினரி ஊழியம் இருக்கிறது. சபையில்லாத கிராமத்திலே 3000 கிராமத்திலே சபைகள் ஆரம்பிக்கிற ஒரு தரிசனத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஒடிஷா மாநிலத்தில் எங்களுக்கு ஒரு மிஷினரி ஊழிய தளம் இருக்கிறது. ஆண்டுடைய கிருபையினால எங்களுக்கு அங்கே 500 கிராமத்திலே சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்து ஆண்டு நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஊழியக்காரர்கள் இப்பொழுது அங்கே இருக்கிறார்கள். ஒரு 15 பேரை வைத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று சீக்கிரத்திலே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எங்களுடைய மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு நான் அழைக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த ப்ரேயர் நடக்கும். ஸோ மிஷினரிகளுடைய புகைப்படங்கள், ஸ்டோரிஸ், டெஸ்டிமோனிஸ் ஆகிய காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரேயரில் இன்னொரு காரியத்தையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். யூதர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யூதர்களுக்காக ஜெபிக்கணுமா? ஏன் ஜெபிக்கணும்? யூதர்களுக்காக ஆண்டுடைய திட்டம் முடிந்து விட்டதே? இல்லை. பைபிளிலிருந்து நீங்கள் பார்த்தால் நோ, God has a plan still. ரோமரில் அதை குறித்து பவுல் சொல்லுகிறார். we will talk about that. ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமையும் இரவு 9:00 அதிகாலை 5:30 மணி வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் நமக்கு இந்த ஜெபம் இருக்கும். ஸோ ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வீர்கள். வருகிற வெள்ளிக்கிழமை 2 சம்பவங்களை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். நேரம் கடந்து விட்டது. நாளைக்கு சொல்லட்டுமா? கிருபையை குறித்து 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ். 1998 சிங்கப்பூர் தேசத்திலிருந்து நான் திரும்பி வந்து இந்தியாவில் சர்ச் பிளான்டிங் என்ற விஷனோடு ஆரம்பிக்கிற வேளையில் 98 ஜூனில் வந்தேன். 98 ஜூலையில் பீகாரில் நடந்த கன்சல்டேஷனில், அந்த 3 நாள் கன்சல்டேஷனில் தான் ஆண்டு பாரத்தை கொடுத்தார். அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், கிருபையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள அது உதவும். we will talk about that tomorrow. ஆமென். ஸோ இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள, ஜெபிக்க உங்களுக்கு இந்த ஆல் நைட் பிரேயர் பிரயோஜனமாக இருக்கும்.
உங்களுக்கு நிறைய காரியங்கள் மிஷனரி ஊழியத்தை குறித்து விழிப்புணர்வும் உங்களுக்கு ஜெபமும் இருக்கும். யூதர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கும். விஷன் 2030க்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கும். நாளை தினத்தில் இன்னும் அதிகமான விவரங்களை நாம் பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 3 விசேஷ குவாலிட்டிஸ்: touched by his divine presence, filled by his divine grace, served with his divine vision. அதை ஆழ்ந்து படிக்கின்றோம், மற்ற உதாரணங்களை பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அதுபோல இருக்க முடியும் என்பதை குறித்து யோசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தினால் தொடப்பட்டு உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டு உம்முடைய வழிநடத்துதலினாலே வாழ்க்கை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள எங்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர். உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. See you again tomorrow. 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.